வசனத்துக்காக ஸ்தோத்திரம். உயர்த்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க எங்களை ஏற்படுத்தின தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று உம்முடைய வார்த்தையின்படி உம்மை ஆராதிக்க எங்களை நீ தெரிந்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆராதிக்க நீ தெரிந்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பரிசுத்தரே நாங்கள் உயர்த்துகிறோம். பரிகாரியே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்காக பலியானீரே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம். அசைவாடும் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே
கனமடைய கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, எங்களிடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் ஈடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆருமையா போதகரே, வந்துமிடம் தங்கிடும். ஆருமையா போதகரே, வந்துமிடம் தங்கிடும். சேருமையா பந்தினிலே, சேருமையா பந்தினிலே, சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாயக நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாயக நாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய, காதலனே தயம். ஆமென். காதலனே வாருமையா போதகரே, ஒளிமங்கி இருளாய்ச்சே, உத்தமனே வாருமையா. களித்திரவு காத்திருப்போம், களித்திரவு காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வார். வாருமையா போதகரே, வந்துமிடம் தங்கிடும். சேருமையா பந்தினிலே, சேருமையா
இருப்பேன் நடுவிடுன்றார். நாயகன் நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய தாமதமே தற்பரணே நலம் தருவார். தற்பரணே நலம் தருவார். வாருமையா போதகரே வந்துமிடம் தங்கிடும். சேருமையா பந்தினிலே சேருமையா சிறியவரா எங்களிடம் சிறியவரா எங்களிடம் சியரபகரா ரிகரபா சந்தரபரா தியந்தொருலோலோ சந்தரபரகதரபா. ஹல்லேலூயா. 136வது சங்கீதம் 23வது வசனத்தை நம்ம பார்ப்போம். 136 23. நம்முடைய தாழ்வில் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்மளை துதியுங்கள். நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் அவர் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் நம்முடைய ஒவ்வொரு நபர்களுடைய சூழ்நிலைகளையும் தாழ்வு இருக்கும் இல்ல, தாழ்வு இருக்கும். ஆனா நம்ம தாழ்வை யாரு மதிக்க மாட்டானா? மனுஷன் மதிக்க மாட்டான். நம்ம ஏழ்மையா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய உயர்வை மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த உயர்வுல மாத்திரம் அவங்க இருப்பாங்க. நம் தாழ்வில் நம்மோடு கூட இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. என் தாழ்வில் கர்த்தர் என்னை நினைச்சார், அதனால தான் நான் அவரை துதிக்கிறேன். இப்போ கூட என்ன நினைச்சார். அல்லேலூயா. துர்காமாவை நினைக்கிறார், விஜயாண்டியை நினைக்கிறார், சுமந்தி ஆண்டியை நினைக்கிறார், மனைவியை கர்த்தர் நினைக்கிறார், சபையை நினைக்கிறார், போதகரை நினைக்கிறார். போதகராமா அங்க விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைக்கிறார். ஆண்டவரே நீங்க நினைப்பதற்காக ஸ்தோத்திரம் பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. துதியில கர்த்தர் உலாவுறாரா? துதியில கர்த்தர் என்ன செய்றாரு? உலாவுறா. அதனால்தான் சங்கீதம் 136 அல்லேலூயா 23வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. 24 வாசிங்க. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். சொல்லுங்க, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. சத்துருவின் கையில் இருந்து நம்மளை என்ன செய்றாரு? விடுதலை ஆக்குகிறார். சொல்லுங்க, எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு விடுதலை. அல்லேலூயா. விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம்
நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகர் எனக்குள்ளே என்ன ஆனந்தம்! செங்கடலும் கடந்து செல்வே, யோர்தானை மீதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மீதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். ஓ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். என்ன ஆனந்தம்! ஓ என்ன ஆனந்தம்! கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ராபா பாபா பாபா பா ஷரபரபர கதரலமா சந்தரலபதியாதரலா. இயேசுப்பா, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் வாழ்கப்பா. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை என்ன பண்ணிட்டாரு? விடுதலை பண்ணிட்டார். அல்லேலூயா. நம்ம சத்ரு கையில இல்ல இப்போ. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணிட்டார். இப்போ எப்படி இருக்கிறோம்? நம்ம சுதந்திரவாளியா இருக்கிறோம். சொல்லுங்க, நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். நான் ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கிறேன். அவருடைய மனவாட்டியா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சத்துருகளின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. இருபத்தி 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். என்னவா தருகிறாரு? சுதந்திரமா தருகிறார். இனி நீ சத்ருவின் கையில இருக்க மாட்ட. இனி நீ தாழ்வில் இருக்க மாட்ட. ஏன்னா நீ என்னை துதிக்கிற. கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க நினைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உண்மையிலேயே நம் நினைவாய் இருக்கிறவர் யாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நம்முடைய நினைவாகவே இருக்கிறவர் யாரு? ஏசையா. குடும்பத்தில் உள்ளவங்க மறந்துடுவாங்க, உற்றார் உறவினர்கள் மறந்துடுவாங்க. ஆனா நம் நினைவாய் இருக்கிறவர், ஒரு நொடி கூட விடாமல் நினைவாய் இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட
வெளிச்சம் என் தெய்வம் நீரேயா. தலைமேலும் தீபம் நீரருளிய வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். நீங்காத மகிழ்ச்சி நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீங்காத மகிழ்ச்சி நித்திய இன்பம் நீரே போதுமையா. ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. உமது முகத்தை மறைத்து கொண்டா தீகைத்து போவோமையா. இமை பொழுதென்னை கைவிட்டு போனா உயிரற்று போவோமையா. நீங்காத சமூகம் நித்திய இன்பம் நீரே போதுமையா. நீங்காத சமூகம் நித்திய இன்பம் நீரே போதுமையா. நீரே போதுமையா. நீரே போதுமையா. ஒரு நிமிஷம் நீரில்லாமலே வாழ முடியாதையா. வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. ஆண்டவரே, உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை மறந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்பான்னு சொல்லுங்க. உங்க சமூகம் தான்ப்பா எனக்கு எல்லாம். உங்க சமூகம் தான்ப்பா எல்லாம். உங்க முகத்தை மறைச்சுக்கிட்டீங்கன்னா எங்களால் வாழ முடியாதுப்பா. எப்பொழுதும் உங்க முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எப்பொழுதும் உம்மை நாங்கள் ரசிக்க வேண்டும். எப்பொழுதும் உங்க பிரசன்னத்துக்குள் நாங்கள் இருக்க வேண்டும். சொல்லுங்க, வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. ஹல்லேலூயா. வாழ ஷமரபரபதரா ரோகோரோலோலு சந்தரா. சொல்லுவோம், வாழ
இசையா வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. ஹல்லேலூயா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. வாழ்வு தந்தவர் நீர்தானையா, வாழ வைப்பதும் நீர்தானையா. வாழ்வு தந்தவர் நீர்தானையா, வாழ வைப்பதும் நீர்தானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி. சொல்லுங்க, பிரிவதில்லை, மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. கரத்தை பிடித்தவர் நீதானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா. கரத்தை பிடித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை. பிரிவதில்லை, இயேசுவே உம்மை அன்றி வாழ்வு இல்லை. சொல்லுங்க, எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை பிரிவதில்லை. ஏன்னா சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம
சமூகம் இல்லாத வாழ்வு வேணாம்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேணாம்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உண்மை உள்ளவர் நீர்தானையா, உருவாக்கியவர் நீர்தானையா. உண்மை உள்ளவர் நீர்தானையா, என்னை உருவாக்கினவர் நீர்தானையா. பிரிவதில்லை உம்மை மறப்பதில்லை. பிரிவதில்லை. உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை. சொல்லுங்க, பிரிவதில்லை. உம்மை மறப்பதில்லை. ஓ, பிரிவதில்லை. உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை. 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 இது ஒவ்வொரு நாளும் என் மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, அல்லேலூயா, இயேசுவே உங்களை தவிர எனக்கு வாழ்வு கிடையாது. வண்டியில போகும்பொழுதெல்லாம், எங்கேயாவது வெளியில போகும்போதெல்லாம் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணிட்டே போவோம். ஏசப்பா, உங்களை தவிர எனக்கு யாரும் கிடையாதுப்பா. என் குடும்பத்துக்கு உங்களை தவிர யாரும் கிடையாதுப்பா. எங்க பிள்ளைகளுக்கு உங்களை தவிர யாரும் கிடையாது. எங்க சபை விசுவாசிகளுக்கு உங்களை தவிர யாரும் இல்லப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்மை தவிர யாரும் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேணாம்ப்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேணாம்பா. நீங்க இல்லாத நான் இல்லப்பா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அவருடைய சமூகத்தினால நான் எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கணும்? நம்மளை போலதான் தாவீது, நம்மளை போலதான் பவுல், நம்மளை போலதான் இயேசு குமாரனாக அந்த பூமிக்கு வந்தார். அவங்களாலேயே, குமாரனாக இயேசுவாலேயே பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடும் என்று சொன்னான். நமக்காய் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை பரிபூரணமாய் நமக்குள்ள வைத்த, அல்லேலூயா, குமாரனுடைய பலத்தினால், பரிசுத்த ஆவியினால் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்க முடியும், சித்தத்தை செய்ய முடியும், அநேகரை கிறிஸ்து இயேசுக்குள்ள நடத்த முடியும். சொல்லுங்க, என்னை கொண்டு உங்க சமூகம் இந்த தேசத்தை நிரப்பணும்பா. என்னை கொண்டு உங்க சமூகம் எங்க குடும்பத்தை நிரப்பணும். எங்களை கொண்டு உங்க சமூகம் இந்த 5 கண்டத்தை நிரப்பணும்பா. எங்க ஐயப்பாக்கத்தை நிரப்பணும். பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லப்பா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லை. சொல்லுங்க, பிரிவதில்லை, உம்மை
இயேசுவே உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லை, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை ஓ ஷரபகலல. வாழ்வு மீண்டும் ஒரு விசை, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லை. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லியிருப்பார். 35ல இருந்தே வாசிக்க போ. 35 ரோமர் 8:35. பிரிவதில்லை. உமது நிமித்தம் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் சொல்லுங்க சொல்லுங்க, நேரிட்டாலும். எது நேரிட்டாலும்? உம்மது நிமித்தம் எந்நேரமோ கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலோ. எல்லாரும் வேதத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? சொல்லுங்க, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை, இயேசுவே உம்மை அன்றி. எனக்கு வாழ்வு இல்லை. இப்படி சொல்லும் பொழுதே ஆண்டோட மனசு அப்படியே மகிழ்ச்சினால பொங்குதான். ஸ்தேவான் ஜனங்கள் எல்லாரும் அவர் அடிக்கும் பொழுது, அவர் கொல்லப்படும் பொழுது ஸ்தேவான் சொல்றார், ஆண்டவரே இந்த அவர் என்ன மன்னி, இவர்கள் என்ன செய்கிறாள் என்று அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னி. ஆனா அதோடைய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? பா, இந்த ஜனத்தை விட்டு நீங்க பிரிஞ்சிடக்கூடாது, உங்க கோபம் ஜனத்தின் மீது வந்துடக்கூடாது, இவர்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கணும், நீர் எப்பொழுதும் இந்த ஜனங்கள் மீது நோக்கமா இருக்கணும். ராஜா ராஜா ராபா ராரா ராபா ரீதா லாபோகோ. அப்போ ஆண்டோடைய முகம் ஸ்தேவானை மகிழ்ச்சியோடு கூட வரவழித்ததை அங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்துல சிங்காசனத்திலிருந்து எழுந்து ஸ்தேவானை என்ன பண்றார்? ஆண்டவர் வரவேற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் மனசுல அப்படிதான் இருந்திருக்கும். பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி. எனக்கு வாழ்வு இல்லை. ஆண்டவர் பாருங்க, ஸ்தேவானுக்கு பிறகு பெரிய அப்போஸ்தலனை கர்த்தர் எழுப்புறார். அவர் தான் யாரு? சொல்லுங்க, அவர் தான் யாரு? பவுல். ஆமென். எப்பவுமே நீதிமான்களுடைய பிரயாசம் விருதாவாக போகாது. ஆமென். நீதிமான்கள் ரத்தம் சிந்தினாங்கன்னா அதற்கு ஏற்ற அறுவடை உண்டு. பவுலை கர்த்தர் எழுப்புற அந்த பவுல் தான் சொல்றாரு, அல்லேலூயா, 8:35, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அந்த அபிஷேகம் அப்படியே பவுலுக்குள்ள வருது. பிரைஸ் லார்ட். பாத்தீங்களா? இந்த ஸ்தேவான், ஆண்டவரே இந்த ஜனத்தை நீங்க மன்னிக்கணும். இன்னைக்கு நம்மளை அடிக்கிறவங்கள நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் உங்களை உன்னதமா ஆக்கணும்.
ஆனா ஸ்தேவானுடைய இருதயம் எப்படி தெரியுமா? கர்த்தருடைய இருதயம் அதான். உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும்? அடித்தாலும் மறு கன்னத்தை காமிக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். பொறுமையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிரிவதில்லை நாங்கள் ஓராபகா உண்ணுவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை. எதை இழந்தாலும் எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா, ஓ சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா, நீங்க இல்லாத நான் இல்லப்பா. சொல்லுங்க, நீங்க இல்லாத நான் இல்லப்பா. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 37வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இவை இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு நாம் கூறுகிறவராலே நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். எப்படி ஜெயம் கொள்றீங்க? முற்றும். ஆமென். நாம் இறுதி வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாமல் அவருடைய சமூகத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னார். அவர் சமூகம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னார். முற்றும் ஜெயம் பெறுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஆண்டவரே, எதை இழந்தாலும் நான் உங்களை இழக்க மாட்டோம்பா. யார் பிரிந்தாலும் உம்மை நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு உலகம் பாருங்க, கர்த்தருடைய ஜனத்தை பாருங்க, ஒரு இழப்புனா கர்த்தரை விட்டுறாங்க. இல்லை, குடும்பத்தில் ஒரு இழப்பு வருதுன்னா கர்த்தர்கிட்ட கோச்சிக்கிறாங்க, சபையில் கோச்சிக்கிறாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோமே, ஏன் இந்த இழப்பு சார்? அவங்களுக்குன்னு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு சார். ஆமே, சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த நாள் நமக்கு தெரியுமா? என்னை பெத்தவங்களுக்கு தெரியுமா? என்னை கட்டினவங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். எந்த நாளில் நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அப்போ என்ன கர்த்தர் என்னை எடுத்துப்பார். அல்லேலூயா. நீங்கள் அநேக கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு இழப்பில் சபையை விட்டு பின்வாங்கி போகிறாங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. ஏசப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டார் சார். அவர் உனக்கு எப்படி சார் துரோகம் பண்ணுவார்? ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு நாளும் துரோகம் பண்ண மாட்டார். நம்ம செய்த மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவர் அடிக்கப்படுகிறார். அவர் தழும்புகளால் நாம் சுகமாயிருக்கும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த ஸ்திரீடத்தில் சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாதிருப்பாய். இனி பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யாத. பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இனி பாவம் செய்யாதிருப்பாய். இப்போ நான் என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு? உன்னால இனிமேலிருந்து பாவம் செய்ய சந்தர்ப்பங்கள் வரும், ஆனாலும் நீ செய்யக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தில் ஏகப்பட்ட சந்தர்ப்பங்கள் நம்மளை சுற்றிலும் வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நாம் நிற்க வேண்டும். ஏன்னா கண்மலை மீது கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கிறோம்.
மாம்சத்தின் மண்ணில் கட்டப்பட்டவர்கள் அல்ல, கண்மலையாகிய கிறிஸ்து மீது கட்டப்பட்டவர்களாயிருக்கிறோம். பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை. ராஜா நாங்கள் பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராஜாதி ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கத்தாதி கத்தாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா, தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராபாலாதாரா ஷதரலரியாந்தரலோலோ சந்தரலா. ராஜாதி ராஜா வாழ்க வாழ், கத்தாதி கத்தா வாழ்க வாழ், எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். எக்கால துணி முழங்க எப்போதும் துதியுங்கள், எக்கால துணி முழங்க எப்போதும் துதியுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து வேந்தனை துதியுங்கள், வீணையுடன் யாழ் இசைத்து வேந்தனை துதியுங்கள். உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். வானத்திலும் பானவர் யார், உமக்குப்பானவர் யார். மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். சுவே வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். இயேசுவே உமக்குப்பானவர் யார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் துதியின் வேளையில் முழுவதும் நீர் அசைவாடின தெய்வக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நாங்கள் உமக்குள்ளிருந்து எப்பொழுதும் ஜெயங்கொள்ளியவர்களாக, உடைய நாமம் மகிமைப்படுத்தியவர்களாக எங்களை மறுரூபப்படுத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி,
என் பிராணனை அழுவுக்களுக்கு மீட்டு கிருபையினால் இறக்கனால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் மீண்டும் என் வயது வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடன் அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பிறந்தவங்க நம்ம ஒவ்வொருவரும் கூட தாபரிப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நமக்கு உபவாச கூட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். சரியாக 10 மணி முதல் 11:30 மணி வரைக்கும் நமக்கு நடைபெறும். வந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து அவரை துதித்து அவர் சமூகத்தில் நாம் நிறைவை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார். காட் பிளஸ் யூ.